Hello, friends. I welcome you all to the podcast channel Smart Bytes. The purpose and ultimate goal of the channel is to share the experience of professional to student or a student to student, through which the student learn from that experience and gain knowledge to develop their skills and develop in their career life. On this aspect, today we have one of our friend to share his experience on Zogo campus placement recruitment. Let us go through this podcast till end to learn some new useful insights from that. ஆக்சுவலி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோவோடைய தேர்ட் லெவல் வரைக்கும் போயிருக்கேன். தேங்க்யூடா தேங்க்யூ. அது ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் இப்போ ஜோ இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண ஈகரா இருக்காங்க மற்ற காலேஜஸ்ல கூட. நீ வந்து 11th என்ன டிபார்ட்மெண்ட்? 11th பயோடா. 11th 12th பயோடா. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே 11th 12th பயோ, அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் கோடிங் கற்றுக்கிட்டு ஜோகோடைய தேர்ட் லெவல் வரைக்கும் போயிருக்கேன். கிட்டத்தட்ட கிராக் பண்ணிட்டேன். ஆனால் இருந்தாலும் அந்த ஒரே ஒரு ஸ்டெப் தான் ஜோவிலேருந்து. பரவாயில்ல. இப்போ என்னன்னா உன்னோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இப்போ எப்படி உன் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு, நீ ஃபர்ஸ்ட் என்ன கற்றுக்கிட்ட அப்படின்றத கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஸோ ஜோகோ வரதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாக பைத்தானில் கோட் போனேன். எனக்கு காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஐடி அண்ட் கோட் ரெண்டுமே இருக்கும். எனக்கு வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் விட்டுறக்கூடாது, எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் கோடிங் சும்மா பேசிக்காக கற்றுக்கிட்டேன். காலேஜ்லேயும் கோடிங் கேம்ப்ல சொல்லி கொடுத்ததுனால ஒரு மேண்டேட்ரி ஆனதுனால நானே பர்சனல் கேம்ப்ல சொல்லி கொடுத்தது எனக்கு அவ்வளோ கீன் இன்ட்ரெஸ்ட் வராது. நானே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல நான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் ஜோகோ ரெக்ரூட்மெண்ட் சொன்னதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஒரு அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஃப்ளோ ஒன்று இருக்கு. ஸோ ஓப்பன் பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ஆப்டி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்டி ரவுண்ட், அப்புறம் கோடிங், அதுக்கப்புறம் எல்எல்டி டிசைன், அதுக்கப்புறம் டெக்னிக்கல், அதுக்கப்புறம் ஹெச்ஆர். ஸோ இதுதான் ஜோகோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸோட. ஸோ ஒரு ரவுண்டுக்கும் பேசிக்காக எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வெப்சைட்ல நிறைய நெட்ல நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ அதில் போயிட்டு ஒரு ரவுண்டுக்கும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இதான் ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரிப்பரேஷனும். அண்ட் ஜோஹோட ஸ்கில் செட்ல வெறும் ஜாவா சி பிளஸ் பிளஸ் கேட்டனால ஆல்ரெடி நான் செகண்ட் தேர்ட் செம்ல நான் ஜாவாவோட சின்டாக்ஸ் பேசிக் மட்டும் தெரிஞ்சனால எனக்கு வந்து பைத்தான்ல வந்து ப்ராப்ளம் லாஜிக் பில்டிங் நல்லா பண்ணியிருந்தனால எனக்கு வந்து பைத்தான்ல இருந்து ஜாவா மாறது எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசா தெரியல. ஏன்னா நான் சின்டாக்ஸும் ஆல்ரெடி படிச்சிருந்தேன், லாஜிக்கும் ஓரளவுக்கு பில்ட் பண்ணி வச்சிருந்தேன்றனால எனக்கு ஷிஃப்டா ஒரு லாங்குவேஜ் வந்து இன்னொரு லாங்குவேஜ் ஷிஃப்டா இருக்கு அவ்வளோ பெருசா. எப்பவுமே லாங்குவேஜ் ரொம்ப நீங்க ஏதாச்சும் பிளேஸ்மெண்ட் ட்ரை பண்றீங்கன்னா லாங்குவேஜ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. உங்களோட லாஜிக் பில்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா லாஜிக் பில்ட் பண்ணி அதை சால்வ் பண்ற அளவுக்கு நீங்க தெரிஞ்சா போதும். வித்தின் 1 to 2 weeks நீங்க சின்டாக்ஸ் கத்துக்கிட்டு எந்த லாங்குவேஜ்ல வேணா நீங்க அதே ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணப்போ ஜாவா அப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் யூஸ் பண்ண வெப்சைட்ஸ் வந்து கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் அண்ட் லீட் கோட். கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் தென் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டி நான் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இந்த நான் கிராக் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கே தெரியும் நான் ஓரளவுக்கு ஆப்டி டீசெண்டா போடுவேன். சம் ஸ்கூல் டேஸ் ஓரளவுக்கு இந்த ஆப்டிடியூட் மேக்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணுறதுனால எனக்கு அந்த இதில் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். அப்புறம் கோடிங் ரவுண்ட்ல 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. 5 கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு 3 hours டைம் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஒரு 3.5 hours சால்வ் பண்ணேன். அப்பவே கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். ஏன்னா 5ல 3.5 hours மோஸ்டா தேர்ட் ரவுண்ட் செலக்ட் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 2 இது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போட்டேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு 1 or 2 சால்வ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ சால்வ் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெருசா இருக்காது. நீங்க வந்து அந்த ஒரு கம்பெனி வருதுன்னா அந்த கம்பெனி வரதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபுல்லா கோ த்ரூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேக் ஷூர் தட் நீங்க வந்து உங்க லாஜிக் பில்டிங்ல ஆல்ரெடி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கீங்க. அதே ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். ஆனா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க அந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணுறது அளவுக்கு நீங்க தெளிவா இருப்பீங்க. ஸோ இப்படிதான் நான் செகண்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணேன். அண்ட் தேர்ட் ரவுண்ட் போனதே எனக்கு தெரிஞ்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா தேர்ட் ரவுண்ட்ல எல்எல்டி கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து எட்டு ஃபங்க்ஷனாலிட்டி கேட்டிருந்தாங்க. ஒரு இன் டேட்டா பேஸ் மெமரி ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் ஜாவால ஊப்ஸ் கான்செப்ட் டிசைன் பண்ணோம். நான் ஃபர்ஸ்ட் 6 ஃபங்க்ஷனாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் கடைசி 2 ஃபங்க்ஷனாலிட்டி என்னால அப்போ லாஜிக் யோசிச்சு கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியல. அதனால தேர்ட் ரவுண்ட் எல்லாம் கிராக் பண்ண முடியாது. ஓகே. ஆக்சுவலி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னடா. இப்போ நடுவில் வந்து வெப்சைட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணேன். அது இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா? கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் அண்ட் லீட் கோட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. தெரிஞ்ச யூடியூப்ல பிளென்டி ஆஃப் ஃப்ரீ ரிசோர்சஸ் இருக்கு. ஸோ நீங்க அதுல வந்து சின்டாக்ஸ் கத்துக்கிறது எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா எல்லாரும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டேட்டா டைப்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாதீங்க. ப்ராப்ளம் நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அவ்வளவு நல்லது. ப்ராப்ளம் சால்வ் பண்ணாதான் லாஜிக் பில்ட் பண்ண முடியும். லாஜிக் பில்ட் பண்ணாதான் அதே மாதிரி சம் இல்ல வேற மாதிரி சம் பண்ணாலும் நீங்க எந்த அஸ்பெக்ட்ல நீங்க அப்ரோச் பண்ணலாம்ன்றது ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு ட்ரை ஆகும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணுவீங்க, ஆனா உங்களால அந்த ப்ராப்ளம் புரியும், அந்த ப்ராப்ளம் போய் சொல்யூஷன் பார்த்தா புரியும். ஆனா நீங்க வேற ப்ராப்ளம் பாக்குறப்போ உங்க சொல்யூஷன் தெரியும் ஸ்பார்க் ஆகாது. ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் கிவ் அப் ஒரு நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அவ்வளவு பெட்டர் ஆகுங்க. ஜஸ்ட் லைக் எனி அதர்ஸ் நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவ்வளவு நல்லது. ஃபைன். இப்போ as you said 11th பயாலஜி, இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஜீரோ நாலேஜ் அபவுட் கோடிங், பட் ஸ்டில்
யூ கேன் கெட் இன்டு தேர்ட் ரவுண்ட் ஃபார் ஜோஹோ. இப்போ இப்போ தேர்ட் உன்னுடைய ரவுண்ட் மட்டும் இல்ல, சாரி டு இன்டரப்ட். தேர்ட் ரவுண்ட் ஓகே மட்டும் இல்ல, இஃப் ஐ புட் மோர் ஒர்க், என்னோட ஃப்ரெண்ட் கமலேஷ் நான் ஃபோர்த் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டு டெக்னிக்கல் லெக்சர்ல வந்து போச்சு. ஸோ irrespective ஆஃப் விச் பிரான்ச் விச் ஸ்ட்ரீம் யூ ஸ்டடிங், நீங்க அந்த கீன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அண்ட் அதுக்கான டைம் போட்டுருக்கணும். நீங்க டைம் அண்ட் எஃபர்ட் நீங்க போட்டுருந்தீங்கன்னா irrespective ஆஃப் த ஸ்ட்ரீம் நீங்க ஈஸியா கிராக் பண்ணலாம் ஜோஹோ கூட. மேபி நீங்க ஜோஹோலாம் இல்லைனா ஏதாச்சும் பெரிய எம்என்சி தான் ட்ரை பண்ண போறீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஊப்ஸ் கான்செப்ட் அவ்வளோ படிக்கல, நான் ஒரு ப்ராப்ளம் சால்விங் லாஜிக் பண்ணிக்கலாம் பார்த்தோம். ஊப்ஸ் கான்செப்ட் நீங்க தரவா இருந்தீங்கன்னா மேபி எல்எல்டியும் நீங்க கிராக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஹெச்ஆர் அண்ட் ஹெச்ஆர் வந்து உங்களோட பிஹேவியர் அண்ட் ரெஸ்யூமே தான் பேசும். ஸோ ஓகே எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், ட்ரை பண்ணுங்க. ஸ்ட்ரீம் தான் பொறுத்து உங்களுக்கே நான் மெக்கானிக்கல் அதெல்லாம் பண்ண முடியாது, நான் இப்போ பயோடெக்ல இருந்து வரேன் அதெல்லாம் சால்வ் பண்ண முடியாது, அதெல்லாம் சிஎஸ்சி தான் அப்படின்னா ஒரு மைண்ட் செட் செஞ்சு வராதீங்க. நீங்க நினைச்சா நீங்க சால்வ் பண்ண ரொம்ப ஈஸி தான், அவ்வளோ ஒன்றும் கஷ்டம். ஃபைன் ஃபைன் ஃபைன். அப்போ இப்போ இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இனிஷியலா ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க டைம் ஸ்பெண்ட் அதாவது ஜீரோ பண்ணணும். நாலேஜ் ஜீரோ Zero knowledge நாலேஜ் இருக்கும். இனிஷியலா ஸ்டார்ட் ஜீரோ நாலேஜ் இருக்கவங்க போயிட்டு சின்டாக்ஸ் பாருங்க. ஒரு சின்ன சின்ன இதுவும் நார்மலா ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம்ல இருந்து இஃப் எஃப்டி எல்ஸ் எஃப்டி லூப்ஸ் இஃப் எல்ஸ் டேட்டா டைப்ஸ், அதுக்கப்புறம் இந்த பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம், அப்புறம் பிரைம் நம்பரா இல்லையா நம்பரை ரிவர்ஸ் பண்றது, இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன ப்ரோக்ராம். இந்த ஃப்ளோவே நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க வீக்ஸ் ஃபார் வீக்ஸ்னா ஏதாச்சும் நான் ஒரு 2-3 யூடியூப் சேனல் சொல்றேன், ப்ரோ கோட் பாருங்க, அப்புறம் கியூரியஸ் வீக்ஸ், இந்த சேனல்லாம் செக் அவுட் பண்ணுங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு மேக் ஷூர் தட் நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஸோ எதுக்குன்னு அதுல தெளிவா இருக்கும். எதுக்கு நம்ம டைம் ஓகே ஸ்பெண்ட் பண்றோம், ப்ரோக்ராமிங் நம்ம எதுக்கு கத்துக்கிறோம், அதுதான் ஒரு அந்த ரீசன் தெளிவா இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. ஓகே மோனிஷ், இப்போ உங்க எக்ஸ்பீரியன்ஸையும் நாலேஜும் ஷேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற மற்றவங்களுக்கு. இப்போ நம்ம பாட்காஸ்ட்ல வந்து பேசிக் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்பாங்க, அதாவது பிகினர் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்பாங்க. இப்போ ஜோஹோ இன்டர்வியூ நடக்குதுன்னா அந்த இன்டர்வியூல என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதாவது ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல எந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு மேபி தெரியாம இருக்கலாம். ஸோ எத்தனை ரவுண்ட் ஜோஹோ நம்ம கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் வச்சிருந்தாங்கன்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ 5 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூட் ரவுண்ட். ஆப்டிடியூட் ரவுண்ட்ல சூடோ கோட்ஸ் இருக்கும். 10 சூடோ கோட் கொஸ்டின்ஸ் அண்ட் 10 ஆப்டிடியூட் கொஸ்டின். 10 ஆப்டிடியூட் கொஸ்டின் ஒரு குவான்ஸ். ஸோ அரித்மெட்டிக்ஸ், குவான்ஸ்ல நார்மல் ஸ்டாண்டிக் டாபிக்ஸ். ஆனால் ஜோஹோ மற்ற கம்பெனில இருந்து எங்க வேரி ஆகும்னா அங்கே ஆப்ஷன்ஸ் இருக்காது. மற்ற கம்பெனி எல்லாருமே ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆனால் ஜோஹோல ஆப்ஷன்ஸ் இருக்காது, எல்லாமே ஃபில் அப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ சூடோ கோட்ஸ் அண்ட் குவான்ஸ் 10 கொஸ்டின்ஸ் 90 மினிட்ஸ் கொடுத்தாங்க. நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 12 சால்வ் பண்ணீங்கன்னா நல்ல சான்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் ரவுண்ட் போக. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் வந்து கோடிங், நார்மல் கோடிங் ரவுண்ட். அதில் வந்து 5 to 9% இருக்கும் பேஸ்ட் ஆன் எந்த எந்த கேம்பஸ்ல நடக்குது, ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ், அதுக்கு வந்து 5 to 9% இருக்கும். அந்த காலேஜ்லேயே 5% இந்த சில லேப் இருக்கு, 9% இந்த சில லேப் இருக்கு. மேக் ஷூர் நீங்க எல்லா கொஸ்டினும் ட்ரை பண்றீங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து நீங்க வந்து நார்மலா ஐடியில லாட்ல ஐடி எல்லாம் சால்வ் பண்ணீங்க. ஸோ அங்க வர இன்லேட்டர் எக்ஸாம் அங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணி அவங்க வச்சு கேட்பாங்க இது எப்படி பண்ண சொல்லிட்டு நீங்க போட்ட ப்ராப்ளம்க்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு நீங்க அந்த ப்ராப்ளம் பாஸ் தரவா இருக்கும். அந்த சொல்யூஷனை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு தரவா இருக்கும். ஸோ இப்போ 5 கொஸ்டின் கேட்டாங்கன்னா ட்ரை டு சால்வ் அட்லீஸ்ட் 3 சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அது சான்ஸ் தான் நெக்ஸ்ட் ரவுண்ட் நீங்க போவீங்க. ரவுண்ட் இஸ் எல்எல்டி, மேண்டேட்டரி எல்எல்டி, நிறைய எல்எல்டி கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஃபெயிலியர் ரிசர்ச் சிஸ்டம், புக்கிங் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய எல்எல்டி கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ மேக் ஷூர் தட் ஊப்ஸ் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஊப்ஸ் கான்செப்ட் படிக்கிற மாதிரி நீங்க இப்போலாம் பேசிக்கா கத்துக்கிறீங்கன்னா நார்மல் டேட்டா டைப்ஸ், இஃப் எல்ஸ், ஃபார் வைல் லூப், ஃபார் லூப், அதுக்கப்புறம் நார்மல் பேசிக் சின்ன சின்ன ப்ரோக்ராம், அரித்மெட்டிக் ப்ரோக்ராம் தான் சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இல்ல தரவாயிட்டீங்கன்னா அரே, ஸ்ட்ரிங், இந்த இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க சால்வ் பண்ண. மேக்ஸிமம் ஆஃப் அரே, மினிமம் ஆஃப் அரே, அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கா, சப் ஸ்ட்ரிங், எல்லாம் சால்வ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் கோட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நீங்க ஐடி தான் போறீங்க, எம்எஸ்சி தான் ட்ரை பண்ண போறீங்கன்னா கோ த்ரூ ஊப்ஸ் கான்செப்ட். ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் வச்சு தான் நீங்க எல்எல்டி பில்ட் பண்ண முடியும். ஸோ எல்எல்டி பில்ட் பண்ணிட்டீங்கன்னா கடைசி 2 ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும், அப்புறம் ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கும். டெக்னிக்கல் இன்டர்வியூல பேசிக்கலி நீங்க ரெஸ்யூமேல என்ன தெரியுதுன்னு போட்டுக்கோங்க. மேக் ஷூர் தட் யூ கம்ப்ளீட்லி தரவு பேக் அண்ட் த்ரூ. நீங்க ரெஸ்யூமேல போட்டுக்க ஒரு வார்த்தையுமே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஸோ அது தெரிஞ்சுட்டாலே நீங்க டெக்னிக்கல் கிளியர் பண்ணிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஹெச்ஆர் ரவுண்ட் உங்க பிஹேவியர் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஏன் இந்த கம்பெனி சூஸ் பண்ணீங்க, இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஸ்டீரியோடிபிக்கல் பிஹேவியர் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ யா, ஓகே, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றவங்களுக்கு. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஜாவா பேசிக்ஸ் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் பிகினரால. ஸோ அவருக்கு ஒரு நெக்ஸ்ட் மந்த் 1 மந்த்துக்கு முன்னாடி தெரியுது இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் வர கம்பெனி ஜாவா எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு. அவன் 1 மந்த்துக்குள்ள ஜாவாக்கு ட்ரெயின் ஆகிட முடியுமா? அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் அவனால ஆன்சர் பண்ண முடியுமா? அவன் ஜாவாக்கு ட்ரெயின் ஆயிடுவானான்னு எனக்கு தெரியல. ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் அவன் முன்னாடியே ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வேற ஏதோ லாங்குவேஜ்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டே இருந்துட்டேன். திடீர்னு அவனுக்கு வந்து வேற லாங்குவேஜ் எக்ஸ்பிரிஷன் அவனுக்கு ஜஸ்ட் சின்டாக்ஸ் பார்த்தா போதும். ஸோ என் கேஸ் அதே மாதிரி ஃபுல்லாக பைத்தான்ல தான் சால்வ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்கில் செட்ல வர ஜாவா சி ப்ளஸ் ப்ளஸ் இருந்தாங்க, நான் ஜாவா சின்டாக்ஸ் பண்ணி தேவையில்லை அப்படி ஜாவாக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ இந்த லாஜிக் பில்ட் பண்ணிட்டீங்க, அந்த டைம் போட்டீங்க, நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்க. irrespective ஆஃப் லாங்குவேஜ் நீங்க பைத்தான்ல சால்வ் பண்றீங்க, சி ப்ளஸ் ப்ளஸ் சால்வ் பண்றீங்க, irrespective ஆஃப் லாங்குவேஜ் நீங்க ஆல்ரெடி டைம் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் வந்து இன்னொரு லாங்குவேஜ் ஷிஃப்ட் பண்ணா 1 மந்த் மோர் தென் லாங் டைம். மேக் ஷூர் தட் நீங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கீங்க. ஏன்னா சின்டாக்ஸ்
எல்லாமே எப்படின்னா லாஜிக் நீங்க பில்ட் பண்றது ஒரே சம நீங்க வேற வேற லாங்குவேஜ்ல கூட போடலாம், ஒரு சின்டாக்ஸ் தான் மாறும். ஆனா லாஜிக்ன்றது பேசிக்கா எல்லாமே எப்படி அப்ரோச் பண்றோமோ அது அதே மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ நிறைய வித்தியாசம் இருக்கும் ஃப்ரம் ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு another. ஸோ மேக் ஷூர் தட் நீங்க ஃபர்ஸ்ட் லாஜிக் பில்ட் பண்றீங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் எடுத்துட்டு நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி லாஜிக் பில்ட் பண்றீங்க. அந்த லாங்குவேஜ் தரவாங்க. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் இன் வாஸ் கேஸ் வேற ஸ்கில் செட் கேட்டாங்க அப்படின்னா மேக் ஷூர் தட் அந்த லாங்குவேஜோட சின்டாக்ஸ் மட்டும் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி லாஜிக் தெரியும். ஸோ சின்டாக்ஸ் தான் நீங்க மாறுறீங்க. நீங்க யோசிக்க போறதுன்னா அதே தான், போற சின்டாக்ஸ் மட்டும் தான் மாற போகுது. ஸோ அது ஷிஃப்ட் பண்றது ஒன்றும் நாட் தட் மச் ஆஃப் அ பிக் டீல். ஓகே, இப்போ பிளேஸ்மெண்ட்ல என்னென்ன ப்ரோக்ராம் கேட்டாலும் லாஜிக் ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்க சிலையும் போடலாம், பைத்தான்லையும் போடலாம், ஜாவாலையும் போடலாம்னு சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. இப்போ நிறைய பேர் இருக்காங்க. நிறைய கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ப்ரோ நான் கோடிங் போட்டுருவேன் ப்ரோ. ஆனா ஆப்டிடியூட் எனக்கு சுத்தமா வர மாட்டேங்குது. ஆப்டி என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஆப்டியா இருக்கிறதுனால, இப்போ ஆப்டில டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணக்கூடிய பசங்களுக்கு உன்னுடைய அட்வைஸ் என்னடா? இப்போ இனிஷியலா எனக்கு ஆப்டியே சால்வ் பண்ண வர மாட்டேங்குது ப்ரோ. என்ன பண்ணலாம்? அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்றது? கிளீஷேவா நான் அதே தான் சொல்லுவேன். நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணணும். நானும் ஒரு 2 3 வெப்சைட் இந்தியா பிக்ஸ் இருக்கு, ஜாவா டி பாயிண்ட், கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ல. அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்லாம் இருக்க பேசிக்ஸ் சால்வ் பண்ணுங்க. ஃபேஸ் ப்ரெப் இருக்கு, ப்ரெப்பின்ஸ்டா இருக்கு. 5 வெப்சைட் சொல்லிட்டேன். அந்த 5 வெப்சைட்ல இருக்க ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அந்த டாபிக் இருக்க சில சம்ஸ் சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேபி உங்களுக்கு அந்த டாபிக் நீங்களே படிக்க முடியல அப்படின்னா யூடியூப்ல நிறைய வீடியோ இருக்கு. கரியர்ஸ் வேர்ல்டு, கரியர்ஸ் கைடு, ஃப்ரெஷர்ஸ் வேர்ல்டு, இந்த மாதிரி நிறைய ரிசோர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அந்த டாபிக் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா போயிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த டாபிக்ல தரவானதுக்கப்புறம் அந்த டாபிக்ல இருக்க சம் சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேக் ஷூர் தான் நீங்க ஒரு கேப் விடாம டெய்லியும் ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ½ ஏதாச்சும் எல்லாத்துலயும் ஒரு ஒரு ப்ராப்ளம் இல்லை. இந்தியா மிக்ஸ்ல ஒரு 10 டெஸ்ட் ஃப்ரீயா கொடுப்பாங்க. எல்லாம் ½ 20 கொஸ்டின்ஸ், ½ டெஸ்ட் 10 டெஸ்ட் ஃப்ரீயா கொடுப்பாங்க. மேக் ஷூர் தட் நீங்க அந்த டாபிக்ஸோட டச்லயே இருக்கீங்க. ஸோ தட் நீங்க எதையுமே கம்ப்ளீட்டா ஃபர்கெட் பண்ணாம இருக்கா. நீங்க நிறைய சால்வ் பண்ணுங்க. மேபி ஃபர்ஸ்ட் நான் எனக்கு புரியுது ஃபர்ஸ்டா செகண்ட் ட்ரை பண்றப்போ கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஒன்ஸ் யூ கோ த்ரூ லாட் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் நீங்களே உங்களுக்கே அந்த ஆப்டிவ் போடுறதுன்றது நாட் அவ்வளோ பெரிய விஷயமாவே இருக்காது. ஆப்டின்றது வந்து உங்களுக்கு இன்பில்ட்டா வந்துடும். ஸோ மேக் ஷூர் தட் நீங்க கண்டினியூஸா சால்வ் பண்ணி கண்டினியூஸா அட்டன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அட் லாஸ்ட் எண்ட் ஆஃப் தி செஷன் சம்மரி பார்த்துருவோம். அதாவது இனிஷியலாக ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ண போகிறான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் வேறு ஏதாவது லாங்குவேஜில் ட்ரெயின் ஆயிருந்தான் அப்படின்னா ஈ கேன் ஈஸிலி சால்வ் த ப்ராப்ளம்ஸ் இன் அதர் லாங்குவேஜ் டூ. ஸோ அதுக்காக வெறும் சின்டாக்ஸ் மட்டும் படித்தா போதும்னு சொல்லிட்டு மோனி சொன்னான். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஜீரோ நாலேஜ் அபவுட் கோடிங் அப்படின்னா இனிஷியலாக பேசிக்காக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலி நம்ம இப்போ பைத்தான் வச்சு போனோம்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிஷியலாக அவனே அதான் பண்ணியிருக்கான். ஸோ இனிஷியலாக நம்ம பைத்தான் வச்சு போயிட்டு அதுக்கப்புறமா வேறு ஏதாவது லாங்குவேஜ் மாறணும் அப்படின்னா அதோட ப்ரோக்ராம் லாஜிக்லாம் வந்து ஈஸியாக கிராஸ்ப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெறும் சின்டாக்ஸ் மட்டும்தான் மாறும். ஸோ அதே மாதிரி ஆப்டிடியூட் சைடில் ஆப்டிடியூட் வந்து நம்ம 6th 7th 8th அந்த அந்த மேத்தமேட்டிக்ஸ் தான் வந்து வரும். ஸோ இப்போ நம்ம ஆப்டிடியூட் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் வரும். ஸோ அதுதான் அவன் சொன்னது. ஸோ ஓவரால் இட் வாஸ் அ யூஸ்ஃபுல் செஷன். தேங்க்யூ முனிஷ் ஃபார் அக்செப்டிங் அவர் request to do this podcast. Thank you.